சூரத்துல் அஹ்ஸாபினுடைய 21வது வசனம்தான் இன்றைய ஜும்மாவினுடைய தலைப்பாக இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நபியில் அழகிய முன்மாதிரி இருக்கிறோம். அந்த வசனம் என்ன சொல்கிறது? லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. இந்த தூதரிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அல்லாஹ்வினுடைய தூதரில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, லிமன் கான யர்ஜுல்லாஹு வல் யௌமல் ஆகிர், அல்லாஹுவையும் மறுமை நாளையும் யார் நல்லாதரவு வைக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் அந்த அழகிய முன்மாதிரி விளங்கும், அவர்களுக்குத்தான் அந்த அழகிய முன்மாதிரி. வதக்கரல்லாஹ கஸீரா, இன்னும் யார் அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறுகிறார்களோ அவர்களுக்கு அந்த அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். ஜும்மா பிரசங்கம் மற்றுமுள்ள ஏனைய பிரசங்கங்களில் உலமாக்கள் உரையாற்றும் போது முதலிலே அரபியிலே ஒரு சில வாசகங்கள் சொல்லி உரையாற்றுவார்கள். இப்போதும் நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் கவனித்திருப்பீர்கள். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு என்று அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ்வுடைய அருள் வேண்டி பிரார்த்தனை செய்து கடைசியிலே 3 இறையச்சம் பற்றிய வசனங்கள் ஓதி அதுக்கு பிறகு ஒரு வாசகம் சொல்லப்படுகிறது. இன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ், வார்த்தைகளிலே மிக உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதம். வ இன்ன கைரல் ஹதி ஹதி முஹம்மத், கலாச்சாரத்திலே சிறந்த கலாச்சாரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலாச்சாரம். வ ஷர்ரல் உமூரி முஹ்ததாத்துஹா, காரியத்திலேயே கெட்டவைகள் மார்க்கத்தின் பெயரால் பின்னால் வந்தவைகள், புதிதாக வந்தவைகள், அது முஹ்ததாத். வ குல்லு முஹ்ததத்தின் பித்ஆ, அந்த எல்லா முஹ்ததாத் புதியவைகளும் பித்ஆ. பித்ஆ என்றால் தமிழிலே நூன செயல், குறைபாடுள்ள செயல். இந்த நூன செயல் என்பதை உலமாக்கள் பேசும்போது அந்த வார்த்தை மருகி பிறகு உலமாக்களே நூதன செயல் என்று மொழிபெயர்க்க தொடங்கிவிட்டார்கள். நூதன செயல் அல்ல, நூன செயல். நூதன செயல் நல்லது, ஒரு விஷயத்தை நிதானமா அமைதியா ஆறுதலா செய்யறதா நூன செயல், நூதன செயல். ஆனா நூதன செயல் வேற, நூன செயல் வேற. நூன அப்படிங்கிறது குறைபாடுள்ள அப்படி என்று அர்த்தம். ஆரம்ப காலத்துல தமிழ் ஆசிரியர்கள் நூன சித்தி அடைந்துள்ளார் என்று எழுதுவதை அவதானிச்சிருப்பீங்க. குறைபாடுள்ள சித்தி, அதாவது எல்லா பாடங்களையும் சரியான புள்ளி எடுக்காம பாஸ் பண்ண பிள்ளைகளுக்கு நூன சித்தி அடைந்துள்ளார் என்று சொல்லுவாங்க. குல்லு முஹ்ததத்தின் பித்ஆ, எல்லா புதுமைகளும் பித்ஆ. பித்ஆக்கு தமிழ் நூன செயல், குறைபாடுள்ள செயல். அந்த எல்லா வழிகேடும் அந்த நூன செயல்களும் வழிகேடு எல்லாம் நரகத்தில் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதைத்தான் மௌலைமார்கள் பிரச்சாரம் பண்றாங்க. பள்ளிவாசல்கள்ல மௌலவி இல்லாதவர்கள் உரையாற்றும் போது, குறிப்பாக தப்லீக் சகோதரர்கள் உரையாற்றும் போது இதையே தமிழ்ல சொல்லுவாங்க. தீன் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறை. அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆனுடைய ஹதீஸ்ங்கிறது தமிழ்ல அழகா சொல்லுவாங்க. தீன் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறை. இது ரெண்டையும் அணுவணுவா பின்பற்றி வாழ்றதுல தான் ஈருலக வெற்றியும் தங்கி இருக்கிறது என்று சொல்லுவாங்க. இதான் இந்த ஜும்மாவுடைய தலைப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் நாங்கள் பின்பற்றணும். அல்லாஹ்வுடைய வேதம், நபி அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை, இதைத்தான் பின்பற்றணும். இதைத்தான் சூரத்துல் அஹ்ஸாபினுடைய 21வது வசனம் சொல்லி காட்டுது. லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த அல்லாஹ்வின் தூதரில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. லிமன் ஹாஃபல்லாஹ், அது யாரு அல்லாஹ்வை பயப்பட்டு நடக்கிறார்களோ, மறுமை நாளுக்கு யாரு அல்லாஹ்வுடைய மறுமை நாளையும் அல்லாஹ்வை யாரு பயந்து மறுமை நாளை நல்லாதரவு வைக்கின்றார்களோ, அல்லாஹ்வை அதிகம் யார் திக்ர் செய்கின்றார்களோ அவர்களுக்கு இதுல அழகிய முன்மாதிரி இருக்கிறது. லிமன் கான யர்ஜுல்லாஹு வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் மறுமை நாளுக்கு யார் நல்லாதரவு வைக்கின்றாரோ, வ தக்கரல்லாஹ கஸீரா, அல்லாஹ்வை அதிகம் யாரு நினைவு கூறுகின்றார்களோ அவர்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அப்படி என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். சூரத்துல் ஹஷ்ர் 59வது அத்தியாயத்தினுடைய 7வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வமா ஆதாக்குமுர் ரசூலு ஃபஹுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, அல்லாஹ்வுடைய தூதர் எதனை கொண்டு வந்தாரோ அதை எடுத்து நடங்கள், எதை விட்டு உங்களை தடுத்தாரோ அதை விட்டு விலகி நில்லுங்கள். வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ் ஷதீதுல் இகாப், நிச்சயமாக அல்லாஹ் கடுமையாக தண்டிக்கிறவன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்ப அல்லாஹ்வுடைய
தூதர்ல அழகிய முன்மாதிரி இருக்குது எடுங்கிறான், அவர் கொண்டு வந்ததை எடுங்க, தடுத்ததை நில்லுங்க அப்படிங்கிறான். இதே விஷயத்தை சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்துல ஒரு உத்தரவாதம் வேற தாரான். அந்த உத்தரவாதத்தை நீங்க சூரத்து நஜ்மினுடைய 3வது 4வது வசனங்களை நீங்க பார்க்கலாம். ஒமா யந்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. அவர் மனோ இச்சை பிரகாரம் எதையும் உங்களுக்கு சொல்லித் தர மாட்டார், அவர் சொல்வதெல்லாம் நாம் தந்த வஹீதான் அப்படிங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுங்க, அவர் சொன்னதை எடுங்க, விட்டதை விட்டுடுங்க, அவர்ல அழகிய முன்மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு உத்தரவாதம் தாரான். ஒமா யந்திகு அனில் ஹவா, சூரத்து நஜ்ம் 3வது வசனம். மனோ இச்சை பிரகாரம் பேச மாட்டார். இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. 4வது வசனம், அவர் அல்லாஹ்வுடைய தூதர், அவர் வஹியை தவிர வேறு எதையுமே பேச மாட்டார். அல்லமஹு ஷதீதுல் குவா. ஷதீதுல் குவா, பலமுள்ள அந்த மலக்குமார்களின் அதிபதி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலா சொல்றாங்க, அவருக்கு மூலமாக கொடுத்த வஹி தான், அவர்தான் அவருக்கு அந்த வஹியை கற்றுக் கொடுத்தார் அப்படிங்கிற விஷயத்த அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறார். இன்னொரு உத்தரவாதம் தரான். சூரத்துல் ஹாக்காவினுடைய 44வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வலவ் தகவ்வல அலைனா பஅல் அகாவில். இந்த நபி மனோ இச்சை பிரகாரம் பேச மாட்டான் என்கிறத அல்லாஹ் தஆலா சூரத்து நஜ்ம் 3வது வசனத்துல சொல்லிட்டு சூரத்துல் ஹாக்கா 44வது வசனத்துல சொல்றான், அப்படியே அவர் மனோ இச்சை பிரகாரம் ஏதாவது ஒரு வாசகத்தை மார்க்கத்தில் அவர் செருகி விடுவாராக இருந்தால், வலவ் தகவ்வல அலைனா பஅல் அகாவில், எங்கள் மீது அவர் சில கருத்துக்களை திணித்து விடுவாராக இருந்தால், லஅഖذனா மின்ஹு பில் யமீன், அவர் வலக்கரத்தை நாம் பிடித்து, லஅഖذனா மின்ஹு பில் யமீன் ثم لقطعنا منه الوتين, அவருடைய நாடி நரம்பை தரித்து விடுவோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். விடமாட்டோம் நாங்க, சொன்ன அப்படியே போற்றுவோம் நாங்கிறோம். அவருடைய வலக்கரத்தை பிடித்து அவருடைய நாடி நரம்பை தரித்து விடுவோம் அப்படி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த உத்தரவாதத்தை நமக்கு என்ன செய்யறான், சொல்லி காட்டுறான். அப்ப இந்த அல்லாஹ்வுடைய தூதர்ல ஒரு அழகிய முன்மாதிரி இருக்குது. அவர் சும்மா பேச மாட்டார், வஹியத்தான் பேசுவார். அவர் கருத்தை வச்சுட்டாருண்டா கூட அவரை நாங்க பிடிச்சிருவோங்கிறான். இப்ப நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு எதிராக வந்ததையும் ஓதி காட்டுறாரு. அவருக்கு அபஸ வ தவல்லா அன் ஜாஅஹுல் அமா. சூரா அபஸ் 1வது 2வது வசனம் என்ன சொல்லுது? ஒரு கண்ணு தெரியாதவர் அவரிடம் வந்தபோது அவர் முகம் கடுகடுத்து புறக்கணித்தார். குறைஷி காவிர்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடந்துட்டு, நாங்க நீங்க சொல்றத கேட்டுக்கிறோம், வேற வழி இல்லை, பல வகையில ஏத்து பார்த்தாங்க, ஏத்துக்கிற மாதிரி இல்லை, இவர் ஒண்ணும் பண்ண முடியல. ஆனா தாழ்த்தப்பட்டவங்க அடிமைகள்லாம் உங்களோட வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, எங்களுக்குன்னு ஒரு தனி சபை, எங்களை மட்டும் தனியா விசேஷமா வச்சுக்கொள்ளணும் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும் போதே கண்ணு தெரியாத அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய குரலை கேட்டு, அல்லாஹ்வின் தூதரே எங்க இருக்கிறீங்க அப்படின்னு வரும்போது, ஐயோ இந்த நேரத்துல வாராரே அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு. அவ்வளவுதான் அல்லாஹ் அதை கண்டிக்கிறான். அபஸ வ தவல்லா அன் ஜாஅஹுல் அமா. கண்ணு தெரியாதவர் அவரிடம் வந்தபோது அவர் முகம் கடுகடுத்து புறக்கணித்தார் என்ற வசனம் வந்தது. அவருக்கு எதிராக வந்தது, அதை கூட ஓதி காட்டினார். அவர் ஓதி காட்டினாரு. ஏன்னா அவர் மறைக்கல, அவருக்கு எதிராக கண்டித்து வந்ததையும் அவர் ஓதி காட்டினார். அவருக்கு தான் வந்துச்சு, வேணும்னு பேசாம விட்டுருக்கலாம், ஆனால் ஓதி காட்டினார். அப்படிப்பட்ட ஒரு தூதரை தான் நாங்க பின்பற்றணும். அந்த தூதரை பின்பற்றுவதில் தான் வெற்றி இருக்கிறது அப்படிங்கிறத நாங்க தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். அதே மாதிரி ஆல இம்ரானினுடைய 31வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புகுமுல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் என்கிறான். வல்லாஹு கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், நீங்கள் அல்லாஹ்வை விரும்பினால், அல்லாஹ்வை நீங்கள் நேசித்தால், அல்லாஹ்வுடைய தூதராகி என்னை பின்பற்றுங்கள் என்று நபியே நீங்க சொல்லுங்கிறான். அல்லாஹ்வுடைய நேசம் எங்க வரப்போகுது? அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுறதுல தான் வரப்போகுது. அல்லாஹ்வை நாம் நேசிக்க வேண்டும். இறை நேசம், அந்த இறை நேசம் நமக்கு வர வேண்டும் என்றால் எப்படி இறை நேசத்தை நிரூபிக்கிறோம் என்றால், அல்லாஹ்வுடைய தூதரை இறைவன் அனுப்பியிருக்கிறான், அவரை பின்பற்றுங்கிறான். அவனை நேசிச்சு அவன் சொல்ல பின்பற்றி அல்லாஹ்வுடைய தூதரை நீங்க பின்பற்றுங்க. பின்பற்றினால் மறுபுற நேசம் தானா வரப்போகுது. நேசம்ங்கிறது 2 பக்கமா இருக்கணும், நானும் நேசிக்கணும், அவரும் நேசிக்கணும், அதான் நேசம். நீங்க அல்லாஹ்வை நேசித்தால், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி, அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் பின்பற்றுங்கள், யுஹிப்புகுமுல்லாஹ். அப்படி நீங்க பின்பற்றும் போது அடுத்த கட்டம் நடக்க போகுது, அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான். 2 நேசம் வந்தாச்சு. அல்லாஹ் நேசித்தால் அடுத்த கட்டம் என்ன? வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்களுடைய பாவங்களையும் மன்னித்து விடுகிறான். வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், இரக்கம் காட்டக்கூடியவன். இது ஆல இம்ரானுடைய 31வது வசனம்.
ஒட்டுமொத்தத்துல அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் பின்பற்றுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தான் உங்களுக்கு வழிகாட்டி, அவர்ல தான் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அவர் சொல்றதை எடுத்து நடங்க அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுவான். சூரத்துல் அஅராஃப்ல 3வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய இரட்சகனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள். அது யார் மூலமா வந்துச்சு? அல்லாஹ்வுடைய தூதர் மூலமா தான் வந்துச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, 2 நான் கொடுக்கப்பட்டிருக்கிறேன். ஒன்று அல்லாஹ்வுடைய குர்ஆன், இன்னொன்று அதை விளங்கப்படுத்தக்கூடிய சுன்னா. 2 கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்ப நாங்க பார்த்தோம் அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னு சொன்னா, அவர் ஒமா யன்திகு அனில் ஹவா, அவர் மனோ இச்சை பிரகாரம் பேசல, பேசுறது வஹீன்றாங்க. ஹதீஸா சொன்னாலும் அது அல்லாஹ்வுடைய வஹீ தான். குர்ஆனா சொல்றது ஒன்று இருக்குது, அவரு நமக்கு மார்க்கம் சொல்லி தரது இருக்கே, அது கூட அல்லாஹ்வுடைய வஹீ தான். அவரிடம் கேள்வி கேட்கப்படும், அது வரைக்கும் வஹீ வரவில்லை என்றால் மௌனியாக இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேள்வி கேட்கப்படுகிறது, மௌனியாக இருக்கிறார்கள். சில நேரத்துக்கு பிறகு எங்கே கேள்வி கேட்டவர் என்று கேட்டு அல்லாஹ் வஹீ அறிவித்து விட்டான். இதனுடைய சட்டம் இதுதான். மனைவி தவறு செய்வதை கணவன் கண்ணால் கண்டு விட்டார். விபச்சாரம் செய்வதை ஆட்சியாளரிடம் போய் சொல்வதாக இருந்தால் 4 பேர் கண்ணால் கண்டிருக்க வேண்டும். 3 பேர் கண்டு போய் சொன்னாலும் 3 பேருக்கும் கசை அடி. அவ்வளவுக்கு ஒரு மனிதனுடைய மானத்துக்கு மரியாதை கொடுத்திருக்கிறது இஸ்லாம். ஆனால் மனைவி தவறு செய்வதை ஒரு கணவன் இன்னும் 3 பேர் தேடி காட்ட முடியாது. அவன் மனன் என்னுடைய சட்டம் என்ன, நான் தவறு செய்வதை கண்டு விட்டேன், என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது அதுவரைக்கும் அல்லாஹ்வுடைய வஹீ வரவில்லை, மௌனியாக இருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பதான் அல்லாஹ் 24வது அத்தியாயத்தினுடைய வசனத்தை இறக்குறான். அப்ப கேள்வி கேட்டவங்க எங்க அப்படி என்று கூப்பிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்க சத்தியத்துக்கு சட்டம் இருக்கிறாங்க. நீங்க உங்க மனைவி தவறு செய்வதை கண்ணால கண்ணீங்க, அல்லாஹ் மீது ஆணையாக அவள் தவறு செய்தார், அப்படி அவள் தவறு செய்யவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய சாபம் என் மீது உண்டாகட்டும் என்று அவருக்கு எதிராகவே அவர் 3 தரம் சத்தியம் பண்ணிட்டு அவரை பிரிஞ்சு போகட்டும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அவர் சத்தியம் பண்ணுவா, நான் தவறு செய்யல, நான் தவறு செஞ்சிருந்தா அல்லாஹ்வுடைய சாபம் என் மீது உண்டாகட்டும் என்று பிரிஞ்சு போவாங்க. அப்ப இந்த சட்டம் வரும் வரைக்கும் காத்திருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய வஹீ வரும் வரைக்கும் தெரிந்தால் சொல்வார்கள், தெரியாவிட்டால் மௌனமாக இருப்பார்கள். இதுதான் நபி. அவரை பற்றி அல்லாஹ் தஆலா சூரத்துல் அஅராஃபினுடைய 3வது வசனத்துல சொல்றான், இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்கள் இரட்சகனிடம் இருந்து உங்களுக்கு அருளப்பட்டதையே நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா, அவர் அல்லாத வேறு நேசகர்களை எல்லாம் நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள். கலீலம் மா ததக்கரூன், என்றாலும் சொற்பமானவர்களே நீங்கள் நல்லுணர்வு பெறுகின்றீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப அவரைத்தான் பின்பற்றணும், வேற பின்பற்ற கூடாதுங்கிறான். 5வது அத்தியாயத்தினுடைய 51வது வசனத்தை பாருங்க. சூரத்துல் மாயிதாவினுடைய 51வது வசனம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்தகிதுல் யஹூத வன் நஸாரா, ஈமான் கொண்டவர்களே யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் நீங்கள் பின்பற்ற வேண்டாம். பஅதுஹும் அவுலியா பஅத், உங்களை எதிர்க்கின்ற விடயத்தில் அவர்களுக்குள் முரண்பாடு இருந்தாலும் உங்களுக்காக அவர்கள் ஒன்றுபட்டு விடுவார்கள். பஅதுஹும் அவுலியா பஅத், அவர்களில் சிலர் சிலருக்கு துணை நின்று போவார்கள். மன் தவல்லஹும் மின்கும் ஃபஇன்னஹு மின்ஹும், அவர்களை யார் உங்களிலிருந்து பின்பற்றி விடுகின்றார்களோ அவர்கள் அவர்களை சார்ந்தவர்களாக போய்விடுவார்கள். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 5வது அத்தியாயத்தினுடைய 51வது வசனத்திலே சொல்லி காட்டிவிட்டு சொல்றான், இன்னல்லாஹ லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன், நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அநியாயக்கார கூட்டத்துக்கு ஒருபோது நேர்வழி காட்ட மாட்டான் என்கிறான். அப்ப யாரை பின்பற்றணும்? நம்ம அல்லாஹ்வுடைய தூதரை தான் பின்பற்றணும். அவர்ல தான் அழகிய முன்மாதிரி. எல்லா விஷயத்திலையும் அல்லாஹ்வுடைய தூதர்ல அழகிய முன்மாதிரி இருக்கும்போது எதுக்கு வேற இடத்துல போய் கை நீட்டணும்னு சிந்திச்சு பாருங்க. எல்லா விஷயமே அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. நீங்க திருமணம் முடிக்கணுமா, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டி, கொடுக்கல் வாங்கல், குடும்ப வாழ்க்கை, பிள்ளைகளோட எப்படி நடந்துக்கிறது, எப்படி கல்வி தர்றது, எப்படி வியாபாரம் பண்றது, எல்லா விஷயத்திலையும் அல்லாஹ்வுடைய தூதர்ல அழகிய முன்மாதிரி இருக்கிறது. நவீனத்துவம் வந்திருக்கலாம், விஞ்ஞான வளர்ச்சி இருந்திருக்கலாம், தொழில்நுட்ப வளர்ச்சி அதிகமாயிருக்கலாம், மனிதர்களுடைய பேச்சு, மொழி, இடம் எல்லாமே வேறுபட்டிருக்கலாம். ஆனால் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 23 வருடங்களுக்குள்ள பூர்த்தியாக்கிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையை கூட அல்லாஹ் எப்படி கொடுத்திருக்கிறான்டா, ஜவாமிஉல் கலீம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நான்
ஒரு சிறிய வார்த்தையில் பெரும் பொருள் கொண்ட வார்த்தை பேசும் அருள் வழங்கப்பட்டிருக்கிற அல்லாஹ்வினால் அப்படி இருக்கிறாங்க. ஊத்தீத்து ஜவாமில் ஹலீம் என்றான். நான் சின்ன வார்த்தை பேசுவேன், அதை தோண்ட தோண்ட நிறைய விஷயங்கள் இருக்கிற அளவுக்கு பேச்சு வன்மை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை பெரியவங்கள் எல்லா காலத்துக்கும் பொருத்தமானது, எல்லா வழிமுறைகளையும் தரக்கூடியதான் இருக்கு. இன்னொருத்தர்கிட்ட போய் கையேந்த வேண்டிய சூழ்நிலை எப்பவுமே நமக்கு வர வேணாம். எல்லாமே சரியா தான் இருக்குது. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம்டா, பேசும்போது என்ன சொல்ற, அது அந்த காலம், நம்ம சஹாபாக்கள் போல் இருக்கலாமா, இருக்கலாம்ங்கிறதுனாலதான் அவரை பின்பற்றுங்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டிட்டாங்க. எதுக்கு அந்நிய கலாச்சாரம்? அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, 5வது அத்தியாயத்தினுடைய 51வது வசனத்துல யூத கிறிஸ்தவர்களை நீங்க பின்பற்றவே நாங்கிறான். எவ்வளவோ சமூகம் இருக்கும் போதே அந்த சமூகத்தை மட்டும் சாடுறான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லத்தத்தபிஅன்ன ஸனன மன் கான கப்லக்கும் ஷிப்ரன் பிஷிப்ரின் வ திராஅன் பிதிராஇ. உங்களுக்கு முன்னால் இருந்த அந்த சமுதாயத்தை நீங்கள் சாணுக்கு சான் முழத்துக்கு முழம் பின்பற்றுவீர்கள். எந்த அளவுக்கு என்றால், அவர்களில் ஒருவன் ஒரு உடும்பு பந்துக்குள் நுழைந்தால் அதையும் நீங்கள் செய்து பார்ப்பீர்கள் என்கிறாங்க. உடும்பு பந்துக்குள்ள நுழைகிறங்கிறது அவ்வளவு துர்நாற்றமா இருக்கும். அது சின்னது, அதுக்குள்ள போறதே கஷ்டமா இருக்கு, இம்பாசிபிள். அதை பாசிபிள் ஆக்கி ஏதாவது கிண்ண சாதனை ஒருத்தன் எடுத்திருப்பான், அவன் செஞ்சுட்டானே நானும் செய்ய போறேன்னு போக பார்ப்பாங்க. உடும்பு பந்துக்குள்ள நுழைகிறது அதையும் செய்வீங்க. அவ்வளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஆளாயிருவான். அப்படின்னு சொல்லும் போது ஒரு சஹாபி கேட்கிறாங்க, யஹூது வன் நஸாரா யா ரசூலல்லாஹ், யூத கிறிஸ்தவர்களையா நீங்கள் சுட்டி காட்டுகின்றீர்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன போது, சுமமன் வேற யாரு, அவங்கள தான்ங்கிறாங்க. அந்த யூத கிறிஸ்தவர்களை நாங்க பின்பற்றோம். இந்த யூதர்களை நாங்கள் பின்பற்றிட்டோம். ஒட்டுமொத்த உலகத்திலேயே யூதர்களுடைய எண்ணிக்கை 1,75,00,000 தான். ஏன்னா அந்த மதத்தை யாரும் தழுவ முடியாது. இது இந்து மதத்துக்கு ஒருத்தன் போகலாம், பௌத்த மதத்துக்கு போகலாம், கிறிஸ்தவ மதத்துக்கு வரலாம், இஸ்லாம் மதத்துக்கு வரலாம். யூத மதத்துக்கு ஒருத்தனும் போக முடியாது. அந்த யூதனுக்கும் யூதச்சிக்கும் பிறந்ததான் யூதன், இன்னொருத்தன் பெற முடியாது. அவன் அப்படி இருக்கிறான். அதனாலதான் அங்க பெருக்கும் கிடையாது. இப்போ ஒட்டு மொத்தமா 1,50,00,000 1,80,00,000 அவன் இருக்கிறான். ஆனால் அவனை பின்பற்றக்கூடியவர்கள் உலகம் எல்லாம் இருக்கின்றார்கள். அதற்கு அவன் பயன்படுத்தக்கூடியது குளோபலைசேஷன், உலகமயமாக்கல், ஊடகங்கள். இந்த ஊடகங்களினூடாக அவன் ஸ்டைல் திணிக்கப்படுது. ஆப்கானிஸ்தான்ல கொண்டு போறான். நம்ம எல்லாருமே யூதனை சபிச்சுட்டு இருக்கோம், நாசமா போக இவ்வளவு அநியாயம் பண்றான்னு சபிக்கிறான். சபிக்கிறவன் தலைமுடி வெட்டிக்கிறான், அவன் ஸ்டைல்ல தான். கஸ்ர் முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலப்ப தடுத்தாங்க. நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் கஸ்ர், கஸ்ர் முறையில் முடிவெட்டுவதை அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தார்கள் என்ற ஹதீஸ் வருது. கஸ்ர் என்றால் என்ன? ஒரு பக்கத்தை சிரைத்து இன்னொரு பக்கத்தை வைக்கிறது. இன்னைக்கு தான் ஃபேஷன். வல்லச்சு அப்படியே மொட்டை நோட்ல போட்டு வெட்டிட்டு மேல மட்டும் கெப்பு வச்சுக்குவான். அதுக்கு கெப்பு கட்டு, பெக்காம் கட்டு. பெக்காம் ஒருத்தன் பேரு, அந்த பெக்காம் வெட்டினதுனால பெக்காம் கட்டு. இந்த முறை இது வந்துடுச்சு. எந்த அளவு கண்டிஷன்னா, ரொம்ப பெரிய மார்க்கவாதிகள்லாம் கல்யாணத்துக்கு மாப்பிள்ள அப்படிதான் முடி வெட்டிட்டு வரான். யூதனை பின்பாண்ட தலையில அவனை வச்சுக்கிட்டு வார்த்தையில யூதர்கள் மீது சாபம் உண்டாகட்டான்னு கமெண்ட் பண்றான். யூத பொருட்களை நிராகரிப்போங்கிறான். அவன் பொருளை நிராகரிச்சுட்டு தலையில வச்சுக்கிறான். அவன் கரண்டை காலுக்குள்ள உடுத்தா எடுத்துக்கிட்டிருக்கிறான். கரண்டை காலுக்கு மேல உடுப்பான்னா உடுக்க மாட்டேங்கிறான். நம்முடைய முஸ்லிம் பாடசாலைகளில் ஒரு இஸ்லாமிய மாணவன் அல்லாஹ்வுடைய தூதருக்காக வேண்டி அவரை பின்பற்றி மார்க்கத்தின் அடிப்படையில தாடி வச்சுட்டு போக முடியல. தடுக்கிறது முஸ்லிம் பிரின்சிபல் தான். நிர்வாகம் இஸ்லாமிய நிர்வாகம் தான். இலங்கை ஜனநாயக நாடு முஸ்லிம்களுக்கு என்று முஸ்லிம் பாடசாலைகளை அப்படியே தாரை வாட்டு தந்திரிக்கு உங்க மத ஸ்டைல்ல செஞ்சுக்கோங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஜும்மாக்கு முன்னே ஸ்கூல்ல கலைக்க முடிஞ்சுதா இல்லையா? கவர்மெண்ட் தடுக்குதா? முடிக்குதே, முடிக்கிறோமே. 11:45 ஸ்கூல்ல கலைக்கிறோமே, தொப்பி போடுறோமே, பர்தா போடுறோமே, சலவாத்தி சொல்றோமே, கராத் ஓதுறோமே. ஏன் தாடி வைக்க முடியாது? யாரு தடை? கவர்மெண்ட் தடுக்கலையே, பௌத்த மதம் தடுக்கலையே, இந்த நாட்டு அரசாங்கம் தடுக்கலையே. நம்ம பிரின்சிபல் தான் தடுக்கிறாது. திஸ் நாட் டிசிப்ளின். அவருக்கு டிசிப்ளினை சொல்லி கொடுக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அசிங்கத்தை சொல்லி தந்தார்களா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாடியை விடுங்கள், வார்ஹுலிஹியா, அந்த தாடியை தொங்க விடுங்கள், வாஃபுலிஹியா, தாடியை அடர்த்தியா வைங்க, தாடியை விட்டுருங்க, தாடியில கை வைக்காதீங்க, மீசையை கத்தறிங்க, தாடியை விடுங்க. இப்ப தாடியை வலிச்சுக்கிட்டு மீசையும் வலிச்சுக்கிட்டு விளாத்துறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவதற்கு நம்ம சமூகம் தான் நமக்கு. மரம் பற்ற கோடாரிக்கு காம்பு மரம் தான் சொல்லுவாங்க. நம்மவங்க தான் இதுக்குள்ள யூதர்களை வேறையா எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறையில திருமணம் முடிச்சா என்ன? திருமணத்துக்குள்ள எவ்வளவு கலாச்சாரங்களை கொண்டு வந்துட்டாங்க. எல்லாமே அந்நியர்களை பார்த்து அப்படியே கொப்பி பண்றது. நமக்கு அதுதான் நல்லா தெரியுது. ஹதீஸ் நல்லா தெரியல, இஸ்லாம் நல்லா தெரியல, மார்க்கம் சரியா தெரியல, அவங்க செப்பு கொண்டு வராங்க. அப்ப புதுசா
மகர் கொடுத்து சீதனம் இல்லாம கல்யாணம் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு நினைக்கும் போதே தலையில அப்படியே தாரையை வாழ்த்து கொட்டுறாங்க. என்ன மகரை கொண்டு போறது ஒரு ஃபங்க்ஷன். சுப்ஹானல்லாஹ். கல்யாணம் முடிச்சுட்டு மகரை கொண்டு போறது ஒரு ஃபங்க்ஷன். அதை அப்படியே போய் அன்னைக்கு நைட்டு மகரை கொடுத்துட்டு அவ்வளவு பேருக்கு பொண்ணுட்டி சாப்பாடு, ஒலிமா கொடு, மாப்பிள்ளை சாப்பாடு கொடு என்றால் அது ஒரு நாள், பெண் வீட்டு சாப்பாடு அது ஒரு நாள். அது எங்க கொண்டு வந்த நீ கேட்டா என்ன சொல்லலாம் தெரியுமா? சாப்பாடு கொடுக்கிற தப்பாங்கிறான். இதைத்தான் கத்தம் போதினா அப்ப கேட்டா நம்ம எதிர்த்தோம். 3 நாள் கத்தம் கொடுக்குறீங்களே இது பிதாத் என்று சொன்ன போது அவன் என்ன கேட்டான் தெரியுமா? சாப்பாடு கொடுக்கறது தப்பான்னு கேட்டான். நம்ம என்ன சொன்னோம்? சாப்பாடு எப்போ வேணும்னா கொடுக்க வேண்டியது, அது 3வது நாள் கொடுக்குறேன்னு கேட்டோமா இல்லையா? இப்ப பொண்ணு வீட்டு சாப்பாடுங்கிறான், கேட்டா சாப்பாடு கொடுக்கறது தப்பாங்கிறான். அது கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் பொண்ணு வீட்டுல ஒரு சாப்பாடு எப்படி வந்துச்சு? அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல்ல இல்லாத ஒன்றை எப்படி பேர் கொண்டு நீ கொண்டு வரலாம்? குறும்பையை வெட்டி அதுக்குள்ள சாராயத்தை ஊத்தி குடிச்சா ஹலால் ஆகுமா? மார்க்கத்துல இல்லாத நீங்க வேற சொல்லி எப்படி கொண்டு வர முடியும்? அப்ப எவ்வளவு பெரிய பித்அத்துக்களை, எவ்வளவு பெரிய அநியாயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கல்யாணத்துல இப்படி இவ்வளவு ஏகப்பட்ட பிரச்சனை, கலாச்சாரங்கள்ல எவ்வளவு பெரிய சீர்கேடுகள். அல்லாவிடத்துல அல்லாவுடைய தூதர் இடத்துல முன்மாதிரி இல்லாம கையாலாகாத நிலையில கடன் வாங்குறோமா? இல்லையே, இருக்குதே. இதுதான் நபி வழி என்றா பின்பற்றிட்டு போ, அதுல என்ன பிரச்சனைங்கிற? அல்லாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அணுவாக பின்பற்ற வேண்டும் என்று துடிக்கணுமா இல்லையா? தப்லீக் ஜமாத்துல கூட பள்ளியில உரையாற்றும் போது என்ன சொல்றாங்க? டெஃபினேஷன் சொல்றாங்க. தீன் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறை. தீன் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறை. தீனுக்கு டெஃபினேஷன் சொல்லிட்டாங்க. குர்ஆன் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுது. சொல்லிட்டு சும்மா வரல. இது இரண்டையும் அணுவாக பின்பற்றி வாழ்றதுலதான் ஈருலக வெற்றியும் தங்கியிருக்கு. அணுவா அணு புறவுதான் கண்டுபிடிச்சது. முன்ன எள்ளுன்னு சொன்னான். எள்ளு சின்னது, எள்ளுண்டாலும் 7க்கா பிரிக்கணும்னு சொன்னான். ஏன்னா அதுதான் சிறுசா தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அணு வந்துச்சு. அணுவாக பின்பற்றணும்டான். அப்ப அப்படி பின்பற்றணும். அல்லாஹ்வோட கட்டளை எது, ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கை வழிமுறை எது, அப்படித்தானே பின்பற்றணும். பின்பற்றினா தானே ஈருலக வெற்றியும். இதைத்தானே தமிழ் உலமாக்களும் சொன்னாங்க. அரபியில பேசும்போதும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில ஹுத்பத்துல் ஹாஜா அதைத்தானே சொல்லுது. ஜும்மாவுக்கு முன்னால அதைத்தானே நம்ம சொல்றோம். இன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ், வார்த்தையிலே மிக உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதம். வ இன்ன கைரல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கலாச்சாரத்திலேயே பின்பற்ற தகுதியான கலாச்சாரம் அல்லாஹ்வுடைய தூதருடைய கலாச்சாரம். ரெண்டையும் சொல்லிட்டு அப்படியே நிக்கல. ஏன்னா நம்ம வீட்டுக்கு வந்தவங்களுக்கு பெட்டிஸ் வச்சுக்கிறோம், சம்சா வச்சுக்கிறோம், வேற எல்லாம் வச்சுக்கிறோம். சம்சா எடுங்க அப்படின்னா பெட்டிஸ் எடுக்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. பெட்டிஸ் எடுங்க அப்படின்னா கேக்க எடுக்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. அது வேணும்னா எடுத்துக்கலாம், இது புதுசி எடுங்கன்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டுதல் சிறந்தது, அல்லாஹ்வுடைய வேதம் தான் சிறந்தது அப்படின்னு சொன்ன பெரியார்கள் சொன்னது, மகான்கள் சொன்னது, அங்க ஊர்ல உள்ள வளமையெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லையேன்னு ஒரு வாதம் வைக்கலாம் இல்லை. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்து சொன்னார்கள், வஷர்ரல் உமூரி முஹ்ததாத்துஹா, காரியத்திலேயே கெட்ட காரியம் மார்க்கத்தின் பெயரால் பின்னால் வந்தவைகள் அதெல்லாம் தொற்றாதீங்க, நாரி போனது அப்படிங்கிற. இதை மட்டும் எடுங்க புதுசு, அதெல்லாம் நாரி போன, தொற்றாதீங்க, எடுக்காதீங்க அப்படிங்கிறாங்க. அது எடுத்துட்டீங்கன்னா அதுதான் பித்அத்து, நூன செயல். நூன செயல்னா சாதாரணமா நினைச்சிட்டு இருக்காங்க. குல்லு பித்அத்தின் பலாலா, எல்லா நூன செயலும் வழிகேடுதான் அப்படிங்கிறாங்க. வழிகேடுனா கூட சும்மா விட்டுட்டு வைக்கல. வகுல்லு பலாலா ஃபின்னார், அந்த எல்லா வழிகேடுமே நரகத்துக்கு தான் போகும், தொற்றாதீங்க, நரகம் வைத்திருவீங்க. இதான் அரபிலையும் சொல்றான், இதான் தமிழையும் சொல்றான். ஆனா அப்படியே வெளியிறங்கி போகும்போது அவன் கலாச்சாரம் வருது, இவன் கலாச்சாரம் வருது. அல்லாஹ்வுடைய தூதர் அங்க காணல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலாச்சாரம் நமக்கு அசிங்கமா தெரியுது. என்ன மச்சான் பிளேட் இல்லையா அப்படிங்கிறான், தாடி வச்சிருந்தா. காதல் தோல்வியா அப்படின்னு கேட்கிறான். எதுக்கு இது? கரண்டை காலுக்கு மேல உடுத்துட்டு போனா அவன் கேட்கறான், என்னடா 40க்கு எடுத்த ட்ரௌசரான்னு கேட்கறான். புது ட்ரௌசரை கரண்டை காலுக்கு மேலதான் ஒரு மூமின் போடுவான். எதுக்கு கீழே போடணும்? மஸல மினல் கஅபைனி ஃபின்னார், 2 கரண்டை காலுக்கு கீழே போனது நரகத்தில் என்றார்கள். இவங்க விளக்கம் சொல்றாங்க, பெருமைக்கு உடுத்தா தான் நரகம். எங்க வருது? பெருமைக்கு உடுக்காட்டி நரகம் இல்ல, பிரச்சனை இல்லைன்னு எங்கேயாவது ஹதீஸ் இருக்குதா? அதுக்கு ஒரு ஹதீஸ் சொல்லுவாங்க. கரண்டை காலுக்கு கீழே உடுக்காதீங்கன்னு சொல்லும் போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், எனக்கு கரண்டை காலுக்கு கீழே போகுது யார் சொன்னா? நீ பெருமைக்கு உடுக்கலன்றாங்க. அந்த ஹதீஸ் அப்படியே வச்சு பெருமைக்கு இல்லாம உடுக்கலாம்ங்கிறாங்க. ஹதீஸையே தப்பா வழங்கி வச்சுக்கோம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தான் என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் மேல உடுத்துக்கிறேன், அந்த துணியினுடைய அமைப்பு அது வலிகி கீழே வருது என்றாலும் நான் அதை உயர்த்தி கொண்டுதான் இருக்கிறேன், அது வரைக்கும் இறங்கியதற்கு குற்றமா அப்படின்னு கேட்ட போது நீங்க பெருமை கொடுக்கல என்றார்கள்.
அதாவது உடுக்கும் போது மேலதான் உடுக்குறீங்க, வலுவுது, திரும்ப ஏத்துக்கிறீங்க, ஆனா உங்கள்ட்ட பெருமை இல்ல, தப்பு கிடையாதுங்கிறாங்க. தன்னை மீறி வழுகியது அதுக்குத்தான் தடுக்க, அது பிரச்சனை இல்லைங்கிறாங்களே தவிர, இது உடுக்கும் போதே கீழே அளவை கொடுத்துட்டு நான் பெருமை கொடுக்கலங்கிறாங்க. நான் கேட்கிறேன், பெருமைக்குத்தானே உடுக்கல, 10 ரவுசர்ல ஒரு ரவுசர் மேல விடு பார்ப்போம் அப்படின்னா என்னமோ ஒன்று இடிக்கிற, அதைத்தான் பெருமைன்னு தமிழ்ல சொல்றது, வேற என்ன சொல்ல முடியும்? அதுதான் பெருமை. ஆனால் ஹதீதுகளில் பெருமைக்காக கீழே விடுக்கிறதுக்கும் கரண்டைக்கால கீழே விடுக்கிறதுக்கும் 2 தண்டனை சொல்லப்படுது, 2 வேற வேற. பெருமைக்காக உடுத்தால் அவரை அல்லாஹ் ஏடெடுத்தும் பார்க்க மாட்டான், அதுக்கு தண்டனை வேற வருது, அதுக்கு ஆகப்பெரிய தண்டனை. சொர்க்கத்திலே ஆகப்பெரிய இன்பம் அல்லாஹுவை பார்ப்பது, பாவிகளுக்கு ஆகப்பெரிய தண்டனை அல்லாஹ் அவர்களை திரும்பி பார்க்காமல் இருப்பது. அப்ப கரண்டை காலுக்கு கீழே போனால் நரகத்திலே, பெருமைக்காக கரண்டை காலுக்கு கீழே போனால் நரகத்திலே மட்டுமில்லை, அல்லாஹ் அவங்களை ஏடெடுத்தும் பார்க்க மாட்டான், மன்னிப்பே கிடையாது. 2 தண்டனை வருது, 2மே தவறு. சும்மா உடுத்தாலும் தவறு, பெருமைக்காக உடுத்தாலும் தவறு. கரண்டை காலுக்கு மேல உடுக்கணும் ஆம்பளை. இதுல நான் கேட்கிறேன், இதுல என்ன பிரச்சனை? கரண்டை காலுக்கு மேல உடுத்தா என்ன? எங்கேயாவது ஆபீஸ்ல உங்களோட டியூட்டி வேலை போய்த்துருமா, நீங்க கரண்டை கால மேல உடுத்திக்கங்க ஒரு, நீ அரக்காட் சட்டையா அண்டர்வேரோட போனாலும் எடுத்துக்குவான், அதான் ஃபேஷன் என்று நாளைக்கு போஸ்டர் போட்டுருவான். நான் என்னுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுவதில் நீ எப்படி தடையாக இருக்க முடியும்? ஒரு சீக்கியம் தலைப்பை கட்டிட்டு போறான், மாற்றுமாத கொள்கையில உள்ளவங்க திருநீர் பூசிட்டு போறான், பொட்டு வச்சுட்டு போறான், கையில நூல் கட்டிட்டு போறான், எங்கேயாவது தடை இருக்குதா? நம்ம முஸ்லிம்களுக்கு மட்டும் தாடி வைக்கிறதும் கரண்டை காலு கீழே உடுக்கிறதும் தப்பா தெரியுது, அல்லது அசிங்கமா தெரியுது, அல்லது அது எப்படி அது அப்படியே யோசிக்கிறான். ஆனா அவன் கலாச்சாரத்தை பின்பற்றி அப்படியே வலிச்சு வெட்டினா ஒண்ணும் கிடையாது, அப்படியே வலிச்சு வெட்டிட்டு போறான் ஒண்ணும் கிடையாது. அவன் கலாச்சாரத்தை பின்பற்றி இழுத்துக்கிட்டு போறான், அது ஒண்ணும் கிடையாது. அப்ப ஆறு நாங்க நேசிக்கிற மனசுக்குள்ள என்ன இருக்குது, அதான புளிஞ்சா வரும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரிலே தான் நமக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. சிலருக்கு தாடி வைக்கிறது இல்லை, அது அவங்க இஷ்டம், அது அல்லாஹ்வும் அவங்களும் பார்த்துக்கொள்ளணும், அவங்கள அசிங்கப்படுத்தல. ஆனால் தாடி வைக்கிற ஒருத்தனை நீங்க அசிங்கப்படுத்தினால் அல்லாஹ்விட மாட்டிக்குவீங்க. ஆசிரியருக்கு தாடி வைக்கிறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லாத தாடியை வலிச்சுட்டு இருக்கிறப்போ, ஆனா அவன் மாணவன் தாடியோட வந்தா நாளைக்கு வலிச்சுட்டு வார. சில ஸ்கூல்ல ஆமி கேம்பில தொட்டு பார்க்கறான், குத்துது, போவலைக்கு போடு, ஸ்கூலுக்கு வராதே. பாடசாலை நிர்வாகம், நாங்கள் பெற்றோர்கள் தான் நிர்வாகம். நாங்க இந்த பிரின்சிபல் கேட்காம இல்ல, ஸ்கூல் அதை ஏற்றுக்கிறது இல்லை அப்படி என்று நீங்க நினைச்சு அங்க இங்க கோர்ட்டுக்கெல்லாம் ஓட தேவையில்லை, ஒரு கோர்ட்டுக்கும் போக தேவையில்லை, ஒரு ஹியூமன் ரைட்ஸுக்கும் போக தேவையில்லை. ஸ்கூல் நம்மதே, அந்த மாணவர்களின் பெற்றோர்கள் தான் நிர்வாகம். மக்கள் ஒன்று சேருங்க, மக்கள் ஒன்று சேருங்க, அந்த ஸ்கூல் நிர்வாகத்தை சென்னீங்க, அந்த நிர்வாகம் நம்ம சகோதரன் தான், நாம முடிவு எடுக்கிறதா ஸ்கூல்ல நடக்கணும். பிரின்சிபல்ல மாத்துங்க, பிரின்சிபல் விடுறாரு இல்லாண்டா பிரின்சிபல்ல மாத்துங்க. நீங்க எல்லாரும் சைன் வச்சு கொடுத்தா பிரின்சிபல் பரப்பாரு. புது பிரின்சிபல் தாடியோட பிள்ளைகள் படிக்கிறதுக்கு அனுமதி. இந்த ஸ்டைல் தாடிக்கெல்லாம் வைக்கிறது இல்லை, அல்லாவுக்காக தாடி வைக்கிறதுன்னா விட்டுறணும். ஏன் இந்த கோரிக்கை நம்மளால வைக்க முடியாது? ரொம்ப ஓட தேவையில்லை, நம்முடைய கையில ஸ்கூல் இருக்குது. நான் எல்லா இடத்துக்கும் போயிட்டேன், ஹியூமன் ரைட்ஸுக்கு போயிட்டேன், ஒம்புட்ஸ்மன் போயிட்டேன், எல்லா இடத்துக்கும் போயிட்டேன். கடைசியா எனக்கு அவங்க ரிப்ளை தந்தாங்க, எப்படி தெரியுமா? கவர்மெண்ட் இதை தடுக்கலம்மா, உங்க ஸ்கூல் நிர்வாகம் அனுமதித்தால் நீங்க செஞ்சுட்டு போலாங்கிறாங்க. நிர்வாகத்தை திரும்பி பார்த்தா நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் தான், அவன் தான் இப்ப தடையா இருக்கிறான். இப்ப யாருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்யறது? டென்மார்க் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேலி சித்திரம் எழுதிய போது அவன் குடியை எரிச்சு, அவன் உற்பத்தி பொருட்களை புறக்கணிச்சு அவனுக்கு எதிராக தெரு தெருவ ஆர்ப்பாட்டம் எடுத்தமே, அந்த டென்மார்க்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சித்திரத்தில் தான் கேவலப்படுத்தினான். ஆனால் நம்முடைய சகோதரர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்கள் சரித்திரத்திலேயே கேவலப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இப்ப யாருக்கு எதிராக கொடியேற்றம் நடத்துறது, யாருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்யறது, எங்க இருக்குது பிரச்சனை? சிந்திச்சு பாருங்க. நம்ம அல்லாஹ்வுடைய தூதரை எல்லா விஷயங்களையும் நாங்க பின்பற்றதுல என்ன தடை? இதை சொல்ல போனா இவங்க டிசிப்ளின் தெரியாத, நாகரிகம் தெரியாதவங்க என்று நம்மளை வேற விமர்சிக்கிறாங்க. எந்த நாகரீகமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த இஸ்லாமிய நாகரீகத்துக்கு பிச்சை கொடுக்கிற நாகரீகமா தான் இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்தால் அதில் 1000 அர்த்தங்கள் உண்டு.
சில பேஸ்புக்ல நீங்க பாத்திக்கலாம், இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயத்துல சயின்டிபிக்கலான தத்துவங்கள், அது தாடி வைக்கிறவர்களுக்கு என்ன நன்மை, தாடியை வலிக்கிறவங்களுக்கு ஆண்மை குறைவு ஏற்படுது, இதை கண்டு எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு, இதெல்லாம் சயின்ஸ், அது புறவு பார்ப்போம். விஞ்ஞானத்தை வச்சு இஸ்லாத்தை தழுவவில்லை நாங்கள். இஸ்லாமிய மார்க்கம் விருத்த சேதம் செய்ய சொல்லுது ஆண்களுக்கு, இன்னைக்கு காவிர்கள் விருத்த சேதம் செய்யறாங்க. இஸ்லாமிய மார்க்கம் நோன்பு வைக்க சொல்லுது, இன்னைக்கு காவிர்கள் நோன்பு வைக்கிறார். நோன்பினால், நோன்பு வைப்பதனால் உடலில் எவ்வளவு பெரிய மாற்றங்கள் தெரியுமா? உடம்பிலே சேகரிக்கப்பட்ட பழுதடைந்த குளுக்கோஸ்கள் மாற்றம் அடைகிறது, கோர்டிசோல் ஹார்மோன் புதிதாக சுரக்கிறது. இப்படி சயின்ஸ் சொல்லலாம். சயின்ஸை வச்சு இஸ்லாத்தை பின்பற்றல, நாங்க சரியா பின்பற்றிட்டு போறோம். ஆனால் அந்நியர்கள் விஞ்ஞானத்தை வச்சு பார்த்து இஸ்லாத்துக்குள்ள வந்துகிட்டு இருக்கலாம். நமக்கு அந்த சயின்ஸ் தேவையில்லை. ஆனால் இஸ்லாமிய நாகரிகம், இஸ்லாமிய கலாச்சாரம், நீ என்ன விஞ்ஞானத்தை கொண்டு வந்தாலும் அதுக்கு இது வாசியாத்தான் இருக்கு. இப்படி செஞ்சா பிரச்சனை இல்லை. அதான் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றும் போது உடல் ஆரோக்கியம் மட்டுமல்ல, உல ஆரோக்கியம் மட்டுமல்ல, மறுமையில் வெற்றி கிடைக்கிறது என்பதை அடித்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இன்னைக்கு விஞ்ஞானம் ஒன்று சொல்லும், நாளைக்கு அது பச்சை பொய் அப்படி என்று சொல்லி நிரூபிக்கும். இஸ்லாம் எதுவுமே மாறாது. இந்த இஸ்லாத்தை மாற்ற முடியாது. ஒரு ஹர்வு கூட மாறாமல் அது வந்த வண்ணமே இருந்துகிட்டே இருக்கும். அதை பார்க்க பார்க்க இன்னும் விஞ்ஞானம் தோற்று போயிட்டு தான் இருக்கு. இஸ்லாத்தை கேவலப்படுத்தியவர்கள் எல்லாம் இஸ்லாத்துக்குள் நுழைந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள். தும்மிட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொன்ன காரணத்தினால் ஒரு சயின்டிஸ்ட் இஸ்லாத்துக்கு வர்றான் ஜெர்மனியில். தும்மிட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னதனால் ஹார்ட்டை பத்தி, இதயத்தை பற்றி ஸ்பெஷல் படிக்க போன ஒருத்தர், தன்னோடு படிச்சு கொண்டிருந்த ஒரு சக பாகிஸ்தான் டாக்டர் தும்மின்னு அல்ஹம்துலில்லாஹ் சொல்வார். அடிக்கடி இவர் சொல்லும் போது அவர் திருப்பி கேட்கிறார், என்ன நீங்க சொல்றீங்க, தும்மினா இந்த வார்த்தையை சொல்றீங்களே எதுக்கு? இல்ல நபி சொல்லி தந்தாங்க, எங்க மார்க்கத்தில் அது கட்டாயம். அதுல மீனிங் என்ன? டைம்ஸ் ஃபார் அல்லாஹ், அவ்வளவு. அல்ஹம்துலில்லாஹ் என்றால் டைம்ஸ் ஃபார் அல்லாஹ். அவர் கேட்கிறார், ஏன் டைம்ஸ் பண்றீங்க? தும்மினா எதுக்கு டைம்ஸ் பண்றீங்க? அது அசிங்கமானது, ஆட்கள்லாம் பார்க்கக்கூடியது, அருவருப்பானது. தும்மினா கடவுளுக்கு நன்றி செலுத்தீங்களே, என்ன இது அப்படின்னு அவர் சொல்ல தெரியல, ஆனா நாங்க சொல்லுவோம் அப்படின்ற. அவர் ஆய்வு செஞ்சுக்கிட்டே போறார். ஒரு மனிதனுடைய இதயம் மேலறைகள் மூடிக்கொள்ளும் போது கீழறை விரிந்து கொள்ளும், கீழறை துணுங்கும் போது மேலறை விரியும். ஒன்று ஃப்ரெஷ் பண்ணுது. ஒரு தூண்டல் துளங்கள் தும்மும் போது 4 அறைகளும் சுருங்கி விடுகிறது. தானா ஒன்று திறக்கிறதுக்கு விஞ்ஞான ரீதியான எந்த காரணம் அங்க கிடையாது. அதை சொல்லுவாங்க சூப்பர் நேச்சுரல் அப்படின்னு சொல்லுவாங்க சயின்ஸ்ல. அங்கல காரணம் சொல்ல முடியாட்டி சூப்பர் நேச்சுரல் ஒண்ணும் சொல்ல முடியல. 4 அறைகளும் சுருங்கியதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு பகுதி தானா ஓப்பன் ஆகுது. இதை ஓப்பன் ஆக்குறது எது? விஞ்ஞானத்துல எதுவுமே கிடையாது. அந்த இடம் சூப்பர் நேச்சுரல். என்னன்னு தெரியாம தலையை பிச்சுட்டு இருக்கும் போதுதான் இந்த பாகிஸ்தான் டாக்டர் சொன்னது ஞாபகம் வருது. தானா ஒன்று விரியுது தும்மினதுக்கு அப்புறம். அப்ப அந்த மனுஷன் கடவுளுக்கு தேங்க்ஸ் பண்றான். எனவே கடவுள் தான் இதை விரிச்சு விடுறார். இதை சொன்ன இஸ்லாம் எப்போ உண்மையானதான்? அவர் இஸ்லாத்தை தழுவுறார். அவர் இஸ்லாத்தை தழுவுகிறார். இதுல ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்குது. இப்படியெல்லாம் இஸ்லாமிய வழிமுறைகள் அடுத்தவர்களை காவு கொண்டு ஈர்ந்து கொண்டு இருக்கிறது. நமக்கெல்லாம் இஸ்லாமிய வழிமுறைகள் வெட்கமாக தெரிகிறது. இஸ்லாம் சொன்ன தத்துவங்கள் எல்லாம் அசிங்கமாக தெரிகிறது. யாரு கையால் ஆகாதவர், யாரு கை சேதப்படக்கூடியவர்? சிந்தித்து பாருங்க. ஏன் இஸ்லாத்தின் வழிமுறையை நம்மளால பின்பற்ற முடியாது? இதுதான் திருமணம், இப்படித்தான் வாழ்க்கை. எதுக்கு பெண் வீட்டு சாப்பாடு? மகரை கொடுத்துடு, அதுக்கு எதுக்கு ஒரு பங்கன்? மகர் கொடுக்கறதுக்கு எதுக்குமா ஒரு பங்கன்? எப்படி நீ சீதனம் வாங்குவ? எப்படி இந்த கூட்டுத்துவாவை நீ ஓதுவ? எப்படி இந்த கட்டம் ஓதுவ? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லலையே. நம்ம திருப்பி கேட்கிற ஒரே ஒரு கேள்வி என்ன தெரியுமா? துவா ஓதுவே தப்பா? இதுதானே தப்புங்கிற. நம்ம என்ன எல்லாம் சொல்லிட்டு நம்ம கடைசியா கேட்கறது என்ன தெரியுமா? எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த கடைசி துண்ட கேட்கறது. துவா ஓதுறது தப்பா? துவா ஓதுறது தப்புன்னு சொல்லல. கூட்டாக துவா ஒருத்தர் ஓத மற்றவர்கள் ஆமீன் சொல்றீங்களே, இப்படி நபி சொல்லி தரல. நீ எல்லாரும் துவா ஓதுன்னு தான் சொல்றோம். துவாவை கூட்டு துவா இல்லைங்கிறத 1000 துவாவை கொண்டு வரான். என்ன, நீங்க 1000 பேர் ஜும்மாக்கு வந்திருக்கிறீங்க, நான் மட்டும் துவா ஓதுறத இல்லாமக்கிட்டு 1001 பேர் துவா ஓதணும். நம்ம எல்லாரும் தான் துவா ஓதணும் என்று சொல்லணும். துவாவை அதிகம் சொல்றதான் கூட்டு துவா இல்லைங்கிறவன் சட்டம். நீங்க என்ன சொல்றீங்க? துவா ஓத கூடாதுங்கிறான். இவன் துவாவுக்கு எதிரானவன். துவாவுக்கு எதிரானவன் இல்லை, துவாவுக்கு ஆதரவான. எல்லாரும் துவா செய். நான் துவா கேட்க நீங்க அப்படின்னு சொல்றீங்களே, உங்க தேவை அல்லாஹ்க்கு தெரியும், உங்க தேவை உங்களுக்கு தான் தெரியும். உங்க வீட்டுல உங்க பொண்டாட்டிக்கு பிரச்சனையா இருக்கலாம்,
அவருக்கு துவா கேட்கறது உங்க கடமை. தொழுவிக்கிற இமாமு கல்யாணமே ஆகாதவர், அவரு பொண்டாட்டி துவா கேட்க மாட்டார். தொழுவிக்கிறவர் கல்யாணம் முடிச்சவர், யாழ்லா என் மனைவி பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னித்துறாங்க, 10 வயசு பொருளை ஆமின்னு சொல்றான். அவனுக்கு எங்க இருக்கு மனைவி பிள்ளை? அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா அவரவர் துவா கேட்டுட்டு போங்கிறான்னு சொல்றோம். அல்லாவின் தூதர் அதைத்தான் காட்டி தந்தாங்க. எல்லா நல்ல விடயங்களையும் ஏவிய அல்லாவின் தூதருக்கு இது நல்ல விடயமாக இருந்தா ஏன் ஏவ தெரியல, ஏன் ஏவ மாட்டேங்கிறாரு? இதுதான் மார்க்கம், இப்படித்தான் இருக்கணும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யாரு என்னுடைய வழிமுறையில் இல்லாததை கொண்டு வந்தாரோ ஃபஹுவ ரத்துன், மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை யாராவது புதிதாக கொண்டு வந்தால் அது நிராகரிக்கப்பட்டது, ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் கொண்டு வந்ததான் மார்க்கம், இல்லைன்னா இல்ல அப்படின்னு நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது, அவர் செய்யாத ஒன்றை நல்லந்தானே, என்ன தப்பு, சாப்பாடு கொடுக்குற தப்பா, மகரு ஹலாலான மகரத்தான கொடுக்குறோம், அதை அப்படியே கொண்டு அவங்க ஆசைப்படுறாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அப்படியே எல்லாரும் வந்து எங்க வீட்டுல ஒரு விருந்து சாப்பிடணும் ஆசைப்படுறாங்க. ஆசைப்பட்ட உன் குழந்தை ஆசைப்படும், ஒரு பேட்டை கொண்டாடுவோமா? ஏன் அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க நிறைய பேர். வாயில குர்ஆன் ஹதீஸ் பேசிக்கிட்டு பிள்ளை பிறந்தோன்ன ஒரு பேட்டை கொண்டாடித்தான் ஆகணும், பிள்ளை மனசுன்னு வந்துருமா? எல்லா பிள்ளைகளும் பேட்டை கொண்டாடும், என் பிள்ளைக்கு ஒரு பேட்டை கொண்டாடல, ஒரு கேக்கை வெட்டு. இந்த கேக்கு வெட்டுற கலாச்சாரம் யாரு கொண்டு வந்தது? எப்படி இந்த கேக்கு வெட்டின, எப்படி இந்த மெழுகுவர்த்தியை ஊதி அணைக்கிற, அதுல அர்த்தம் என்ன? கிறிஸ்தவர்கள் தான் பேட்டை கொண்டாடுவாங்க. ஒரு மனுஷன் பிறந்து 1 வயசை தாண்டும் போது அவனிடம் ஒரு ஷாத்தான் சாட்டப்படுவான். அந்த ஆண்டில் அந்த பிறந்த தகுதியில் அவன் ஒரு மெழுகுவர்த்தியை ஊதி அணைச்சிட்டா ஷாத்தானை வெற்றி கொண்டுட்டாங்கிறது அவன் நம்பிக்கை. 1 வயசாண்டா ஒரு மெழுகுவர்த்தி, 2 வயசாண்டா 2 மெழுகுவர்த்தி, 5 வயசாண்டா 5 மெழுகுவர்த்தி, 50 வயசாண்டா 50 மெழுகுவர்த்தி அவன் ஊதுறான். நம்ம ஆளுக்கு மெழுகுவர்த்தி எதுக்கு ஏத்துறண்டே தெரியாது. 48 வயசு 4 மெழுகுவர்த்தியை ஊதிக்கிட்டு இருக்கிறான், இவனுக்கு எதுன்னு தெரியாது. 1 வயசு பிள்ளைக்கு 9 மெழுகுவர்த்தி வச்சுக்கிறான், இவனுக்கு என்னன்னே தெரியாது. அவனை பின்பற்றணும், அவன் உடும்பு பொந்துக்க பூந்தா பூரணும், அவ்வளவுதான். எதுக்கு மெழுகுவர்த்தி ஏத்துற, என்ன பேட்டை நீ கொண்டாடுற? இது ஆறு கலாச்சாரம். பேட்டை கொண்டாடுறது எங்க இருந்து கலாச்சாரம்? சில கல்யாணத்துல புருஷன் பொண்டாட்டி கடையில பிரச்சனை, வெட்டிங் டேயை மறந்துட்டார். இவர் என்ன புருஷன், மறக்காம நினைப்பு வச்சுட்டு இருந்தா தான் அவர் பொல்லாதவர், மரம் மாறிட்டாரு அர்த்தம். வெட்டிங் டேயை நினைப்பு வச்சு சாரி கொண்டு வராரு, காப்பு கொண்டு வராருன்னா இவர் முஸ்லீம் தானா, நாம முஸ்லீம் நினைச்சு தானே பண்ணினோன்னு சண்டை பிடிக்க வேண்டிய பொண்டாட்டி கொண்டு வரலன்னு சண்டை பிடிக்கிறான். வெட்டிங் டேயை நினைப்பு வச்சுட்டு இருந்தா தான் அது இஸ்லாத்துல இல்லை. என்ன வெட்டிங் டே, அதை எப்படி நினைப்பு வச்சுக்கிறது? எந்த கலாச்சாரம் எங்கிருந்து வந்துச்சு? 60 கல்யாணம் என்கிற ஒரு கல்யாணம் நடத்தி பார்க்கறது இந்துக்கள். நமக்கு என்ன 60 கல்யாணம்? எப்பவுமே ஒண்ணுதான், அந்த ஒன்னோட தான் வாழ்வான். எப்பவுமே மனைவியை மறக்காமல் இருப்பவன் தான் கணவன், வருஷத்துக்கு ஒரு தடவை மறக்காமல் இருப்பவன் கணவன் அல்ல. அவன் எப்ப போனவன், காணாமல் போனவன், அவன் கணவன் கிடையாது. புரிஞ்சு கொள்ளணும். அப்ப அந்நிய கலாச்சாரங்களை எல்லாம் நம்முடைய கலாச்சாரமாக கொண்டு வந்து விட்டு அதுல சண்டை வேற, குறை வேற, பிரச்சனை வேற. இப்ப இதுல நோன்பு வருது பாருங்க, எங்கிருந்து வெறும் இஸ்லாமிய மார்க்கத்துல இந்த மக்களிடத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நோன்பு வருது. தலை நோம்புக்கு பொருள் கொண்டு போறதுன்ற ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். மாமியா வீட்டுக்கு பொருள் கொண்டு போகணும், அதுல கோழி இருக்கும், கறி இருக்கணும், மரக்கறி இருக்கணும், உப்பு பக்கத்து இருக்கணும், பால் மாவு இருக்கணும், சீனி இருக்கணும், அரிசி வைக்க ஒரு பெரிய ஒரு செட். அந்த செட்டு கொண்டு வரணும், மாமியா வீட்டுக்கு அனுப்பணும், சம்பந்தக்காரர்கள் வீட்டுக்கு அனுப்பணும். மதினிமாரெல்லாம் காத்துட்டு இருப்பாங்க. அதுல இந்த புதுசா கல்யாணம் முடிச்ச மாப்பிள்ளைக்கு அதுலயே 1.5 லட்சம் ரூபாய் பெய்த்துரும். எல்லாருக்கும் இந்த தலை நோம்புக்கு சாமான் கொடுக்கணும். எங்கடா இருக்கு தலை நோம்புக்கு சாமான் கொடுக்கணும்? தலை நோம்புக்கு பொருள் கொடுக்கணுமா? எங்க இருக்கு? தர்மம் செய்யறதா இருந்தா கூட எது நல்லது? நோம்புல தர்மம் செய்யறதா நல்லது. ஒரு நாள் பிந்தி செஞ்சிருந்தா ரமலான்ல தர்மம் செஞ்சிருக்கிற பல மடங்கு நன்மை கிடைக்க போகுது. நோம்பு வாரத்துக்கு முன்ன பொருள் போய் இறங்கணும். இது ஒரு கட்டாயமா போச்சு. அதுல சண்டை வேற. என்ன சம்பந்தங்கள் வந்து அவங்க வீட்டுக்கு நாங்க மாப்பிள்ள தந்த நோம்பு வந்து ஒரு பால் பக்கத்து வரல அப்படின்னு சண்டை. எங்க இருக்கு வரணும் வந்து? இதெல்லாம் கலாச்சார சீர்கேடுகள். இந்த தலை நோம்புக்கு பொருள் கொடுத்து அனுப்பணும் அப்படிங்கிறோம். தர்மம் செய்யுங்க நாங்களும் போய் திட்டிக்கிறோம். ஆனா இது ஒரு வரட்டு கௌரவத்துக்கு கடன் வாங்கி தர்மம் செய்யுது. இது அல்லாஹ்வுக்காக செய்யற தர்மம் கிடையாது. இவங்க வாயில வார வார்த்தைகள் வந்து தப்பணும், பசவப்பு வேற கூடாது. ஐயோ நோம்பு வந்துட்டு என்ன செய்யறாங்க, நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. நோம்பு வந்தா சந்தோஷப்பட வேண்டிய முஸ்லீம், ஆஹா
நோன்பு வருது, இது அமல் செய்யலாம். இப்ப நோன்பு வந்தாலே தலையுடைய ஐயோ 1,50,000 தேவையே, நோன்பு தொடங்குறதுக்கு 1,50,000, அப்புறம் பெருநாளுக்கு அது வேற. இப்படி யோசிக்கிற அளவுக்கு நம்ம கலாச்சாரத்தை மாற்றி புரட்டி வச்சுக்கோங்க. இது நபி வழியா? இதுதான் நபி வழியா? இது இஸ்லாம் தந்ததா? இஸ்லாம் தராத விஷயங்களை எல்லாம் எடுத்து வச்சுட்டு தலையில சுமந்துக்கிட்டு வாழ்க்கையை கஷ்டமாக்கிட்டு இருக்கிறோம். ஒரு நாளும் அந்த கலாச்சாரங்களுக்குள்ள நம்ம கால் வைக்க கூடாது. இந்த நபியில அழகிய முன்மாதிரி இருக்கிறது, அதை நாம் பின்பற்றுவோம். அது எவ்வளவு பெரிய நெருக்கமான உறவா இருந்தாலும் சரி. கோவிக்கிறையா? கோவிச்சப்போ உள்ள பருவ வயசை அடைஞ்சிருக்கு, ஏஜ் அட்டன் பண்ணிருக்குது, அவங்க பொருள் கொண்டு வரல, காப்பு கொண்டு வரல, மோதிரம் கொண்டு வரல. கொண்டு வந்தாதான் பிரச்சனை. கொண்டு வர மாட்டேன், கொண்டு வரலன்னு சண்டை பிடிக்கிற குடும்பத்தை கூப்பிட்டு சொல்லுங்க. தெரியும், கேள்விப்பட்டோம், ஆனா கொண்டு வர மாட்டோம். ஏனென்றால் இந்த பூ பெய்த விழா, இந்த புனித நீராட்டு விழா, இதெல்லாம் நம்ம கலாச்சாரம் இல்லம்மா. அதுக்கு நீங்க பொட்டு வைங்க வர்றோம், நீங்க பொட்டு வைங்க, நாங்களும் பொட்டு வச்சா வர்றோம். இஸ்லாமிய மார்க்கத்தில் அது கிடையவே கிடையாது. இதுக்காக ஒரு உறவு பகைத்து கொண்டால் இதுதான் அல்லாவுக்காக பிரிவது, நன்மை கிடைக்கும். மார்க்கத்துக்காக ஒன்று சேர்ந்து மார்க்கத்துக்காக பிரியணும். தப்பு செய்தவனாக இருந்தால் பெத்தவனாக இருந்தாலும் தள்ளி வை. அதான் இஸ்லாமிய மார்க்கம். அல்லாவுக்காக ஒன்றுபடுவோம், இஸ்லாத்தில் ஒன்றுபடுவோம், மார்க்கத்தில் ஒன்றுபடுவோம். இதுதான் இஸ்லாமிய மார்க்கம். இதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். சூரா முஜாதலாவினுடைய 22வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நபியே, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் எதிர்க்கக்கூடியவர்களை நேசகர்களாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அவர்களுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, மனைவியர்களாக இருந்தாலும் சரி, உறவுக்காரர்களாக சகோதரர்களாக இருந்தாலும் சரி, அவங்க நேசிக்க மாட்டாங்க. பாப்பாவா இருந்தாலும் அல்லாஹ்வை அல்லாஹ்வுடைய தூதரை எதிர்க்கிறவன நான் நேசிக்க மாட்டேன். இதுதான் மூமின்களுடைய பண்பு என்பதை அல்லாஹ் அடித்து சொல்கிறான். அது நாம எப்படி எடுத்துக்கிறோம்? 5வது அத்தியாயத்தினுடைய 51வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஈமான் கொண்டவர்களே, யூத கிறிஸ்தவர்களை நீங்கள் நேசகர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அப்படி நீங்க எடுத்துக்கிட்டா நீங்க அவர்களை சார்ந்தவர்கள் தான். நாம எப்படி எடுத்துக்கிறது? எடுக்கக்கூடாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சூரா தஹ்ரீம் 6வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஊ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லியக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் நரகத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்கிறான். அப்ப அதான் நமக்கு கடமை. நம்மளையும் நம்ம குடும்பத்தினையும் பாதுகாக்கணும். இது மார்க்க கலாச்சாரத்துல இல்லாது, இது நபி வழியில இல்லாதுங்கிறத சொல்லணும். இஸ்லாம் தோல் தந்தது, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்ததான் மார்க்கம். அந்த மார்க்கத்தை தான் நாம் பின்பற்ற வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மனிதனை ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வார். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலை எந்த ஒரு ஒளிப்பு மறைவில்லாமல் அவருக்கு எதிராக வந்த வசனங்களை கூட, அவரை கண்டித்து வந்த வசனங்களை கூட நமக்கு ஓதி காண்பித்து அல்லாஹ்வுடைய தூதரை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதிலே, இதுதான் உண்மையான மார்க்கம், இப்படித்தான் நடக்க வேண்டும் என்பதிலே நமக்கு வழிகாட்டி விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு எச்சரிக்கையும் செய்துவிட்டு போய்விட்டார்கள். என்னுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் புதிதாக யாராவது ஒன்றை கொண்டு வந்து விட்டால் அது நிராகரிக்கப்பட்டத்தக்கது அப்படிங்கிற விஷயத்தையும் நமக்கு சொல்லி காட்டிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்து விட்டார்கள். அவருடைய போதனைகளை, அவர்களுடைய வழிமுறைகளை அவருக்கு பின்னால் உள்ள சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள் செவி வழியாக காவு கொண்டு, எழுத்து வடிவத்திலே காவு கொண்டு இந்த மார்க்கத்தை நமக்கு நல்லபடி ஒப்புவித்து விட்டு போய்விட்டார்கள். அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதாக அல்லாஹ்வுடைய திருமறையிலே வாக்களித்து விட்டு சென்று விட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி தொட்டு வந்த இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை புதுப்பித்து தந்து மறைந்து விட்டு 1450 ஆண்டுகளை தாண்டி விட்டாலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கம் இன்னும் சற்றும் பிசகாமல் மாறாமல் அப்படியே அதனுடைய உண்மையான உருவத்தில் இனத்தையும் நிறத்தையும் மொழியையும் தேசத்தையும் தாண்டி உலக மக்களிடத்திலே இருந்து கொண்டுதான் இருக்கிறோம். 150 கோடிக்கு மேலே
இஸ்லாமிய சமுதாயம் இந்த உலகத்திலே இந்த மார்க்கத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். உலகத்தின் எந்த தேசத்துக்கு போனாலும் இப்படித்தான் அதான், அப்படித்தான் இகாமத், இப்படித்தான் லுஹர் தொழுகை, அப்படித்தான் சுபஹ் தொழுகை இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு சில வழிகேடர்களை தவிர பெரும்பான்மையான நாட்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை சரியாக பின்பற்றி கொண்டுதான் இருக்கின்றார்கள். இதற்கு இடையில் நம்முடைய மக்கள் மதுஹபுகள் என்று பிரித்து, ஷாபி மதுஹபு, அனவி மதுஹபு, ஹம்பலி மதுஹப் என்று மதுஹபுகளாக பிரிந்து ஒரு சிலர் இந்த மதுஹபில் இது செய்யலாம், அந்த மதுஹபில் அது செய்யலாம் என்று பிரிந்து போனார்கள். ஆனால் அந்த மதுஹபுகளை தோற்றுவித்த அந்த இமாம்கள் அப்படி பிரிந்து போக சொல்லவே இல்லை. அவர்கள் எல்லாம் என்ன சொன்னார்கள் என்றால், எப்போது எங்களுடைய வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைக்கு முரண்பட்டு வருதோ எங்களுடைய வார்த்தைகளை சுவரில் எறிந்து விடுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தையை பின்பற்றுங்கள் என்றுதான் எல்லா இமாம்களும் சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். எங்களால் முடிந்த செய்தியை உங்களுக்கு தந்துவிட்டோம், பிறவொரு காலத்தில் எங்கள் கருத்தை விட அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு உண்மையான சொல் உங்களுக்கு வருமாக இருந்தால் எங்களை தள்ளிவிடுங்கள், அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுங்கள், அதற்குத்தான் நாங்கள் முயற்சி செய்தோம் என்று ஆணித்தரமாக எல்லா இமாம்களும் சொல்லிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸ் ஒன்று சஹீஹாக வந்துவிட்டால் அதுதான் என்னுடைய மதுஹபு, என்னுடைய மதுஹபு அதுதான், ஃபஹுவ மதுஹபி என்றார். இன் சஹல் ஹதீது ஃபஹுவ மதுஹபி. ஒரு ஹதீஸ் சஹீஹாக வந்துவிட்டால் அது நான் சொன்னதாக எடுத்துக்கொள்ளுங்கள், அது என்னுடைய முதல் கருத்துக்கு முரண்பட்டிருந்தாலும் சரியே என்றுதான் இமாம்கள் எல்லாம் சொல்லிவிட்டார்கள். எனவே நாம் இமாம்களை எல்லாம் கொச்சப்படுத்தவில்லை, அதுவரைக்கும் அவருக்கு கிடைத்த செய்தியை சொன்னார். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பெண் மனைவி தொட்டு விட்டாலே ஒன்று முறிந்து விடும் அப்படின்னு சொல்லிவிட்டார்கள். அவருக்கு கிடைத்த செய்தி அதுதான். ஆனால் அதுக்கு பின்னால் அவருக்கு கிடைக்காத செய்திகள் வருகிறது, பெண்கள் பட்டாலும் ஒன்று முறியாது அப்படி என்ற செய்தி வருகிறது என்றால் நம்ம ஏற்றுக்கொள்வோம். இன்றைக்கு உம்ராக்கு ஹஜ்ஜிக்கு கூட்டி போகக்கூடிய ஹஜ்ஜி முகவர்கள் பிளைட்ல வச்சு சொல்லி கொடுக்குறாங்க, நம்ம எல்லாம் ஷாஃபி மதுஹபு, கஅபத்துல்லாஹ்வை தவாப் செய்ய முடியாது, உது இல்லாம தவாப் செய்யலாமா? செய்ய முடியாது. பொம்பளோட உடம்பு படாம தவாப் செஞ்சிடலாமா? எல்லாம் ஒன்னதான் கலந்துக்கு போவாங்க, எப்படியோ ஒரு பொம்பளோட உடம்பு படத்தான் போகுது. அப்ப பிளைட்ல போகல என்ன சொல்றான் தெரியுமா? உம்ராவுக்குரிய நிய்யத்தை வைங்க, அல்லாஹும்ம லப்பைக உம்ரத்தன் பி மதுஹபி ஹன்பலி, ஹம்பலி மதுஹபின் ஹனவி மதுஹபின் அடிப்படையில் உம்ராவை நிறைவேற்றுகிறேன் நியத்து வைங்க. ஏன்னா ஹனவி மதுஹப்ல தான் பொம்பளை பட்டாலும் முழு முடியாம தவாப் செய்யலாம். அப்ப அங்க மதுஹபு மாறிக்கிட்டு வரும்போது கரெக்டா ஷாஃபி மதுஹபுக்கு ரிட்டர்ன் வந்துருங்கிறாங்க. அப்ப இந்த மதுஹபுகளை பின்பற்றுவது நம்முடைய அறியாமை. அந்த மதுஹபை தோற்றுவித்தவர்கள் சொன்னதெல்லாம் இன் சஹல் ஹதீது ஃபஹுவ மதுஹபி, ஹதீது சரியாக வந்தால் அது என் மதுஹபு தான். இமாம் ஷாஃபி சொல்லிவிட்டார்கள் என்றால் ஹதீஸ் சரியா உங்களுக்கு வருதா? அப்ப இமாம் ஷாஃபி இருந்திருந்தா இதை ஏத்துக்குவாங்க, மௌத்தா போயிட்டாங்க, அவ்வளவுதான். இப்படி நாங்கள் ஏற்றுக்கிட்டால் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவதில் முரண்பாடுகள் கிடையாது. பெரியார்கள், மகான்கள், நாவாக்கள் என்று ஒருவரை இறைவனுடைய தூதருக்கு மேலே வைத்து மதிக்கின்ற போது நாம் தனி மனித வழிபாட்டுக்குள்ளாகி விடுகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் காலிலே விழுவதற்கு நமக்கு அனுமதி தரவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் யா ரசூலல்லாஹ் பக்கத்து நாடுகளுக்கு சென்றோம், மன்னர் காலிலே மக்கள் விழுகிறார்கள், உங்கள் பாதங்களில் விழட்டுமா என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முடியாது, மனிதன் காலில் மனிதன் விழ முடியாது, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சுஜூது செய்ய வேண்டும். அப்படித்தான் விழுவது அனுமதியாக இருந்தால் அது உங்களுக்கு கிடையாது, மனைவிதான் கணவன் காலில் விழ வேண்டும், அவ்வளவு கடமைப்பட்டிருக்கிறாள் மனைவி, அது கூட அனுமதி இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்து விட்டு போய்விட்டார்கள். அந்நிய கலாச்சாரம் இங்க வர முடியாது, அப்படியெல்லாம் செய்ய முடியாது. ஆனால் மகான்கள், ஷேகுமார்கள், மௌலைமார்கள் ஷேகு நாயகம் என்று மதித்து மதித்து அவர்களுக்கு வெள்ளை விரித்து அவர்கள் வாயில வடிவதையெல்லாம் தொட்டு நக்கி அவங்க கையை பிடிச்சாலே மோட்சம் கிடைக்கும் என்று சொல்லி அவங்க திண்ட மிச்சத்தை திண்டா சொர்க்கம் பெற்றலாம் என்று அவங்க கையை பிடிச்சு பையத்து கொடுத்தா மறுமையில நமக்காக வாழாடுறாங்கன்னு நினைக்கிறோமே, மறுமையில நபிமார்கள் எல்லாம் யா நஃப்சி யா நஃப்சி என்று அழையும் போது இந்த தொங்கல்ல நிற்கக்கூடிய தங்கல்ல கொஞ்சம் நினைச்சுப்பார், என்ன செய்ய போறார், அவருடைய நிலைமை என்ன? எனவே நமக்கு வழிகாட்டி குர்ஆன், ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய தூதரைத்தான் நாங்கள் பின்பற்ற வேண்டும். மகான்கள், பெரியார்கள், அவுலியாக்கள், குத்துபுல் அக்தாபுகள் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய பார்வையில் மறுமையிலே அல்லோலப்பட்டு அலைந்து தெரியக்கூடிய சக நம்மளை போன்ற ஒரு மனிதர் தான். நபிமார்களும் நம்மளை போன்றுதான் நிற்க போகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொண்டால் அல்லாஹ்வுடைய தூதரை எப்போதுமே நாம் பின்பற்றலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.